சினிமாவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குபேர பீடம் கோவையில இருந்து டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அருட்பெருமிஷோதி ஆனந்த வணக்கம். ஐயா, பொதுவாகவே இந்த நிறங்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு இந்த கலர் தான் நான் போடுவேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? அருட்பெருமிஷோதி. நிறங்கள் என்பது ஒரு மனிதனோட குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. நிறங்களை வச்சு தான் நம்ம சில விஷயங்களையே உணர்கிறோம். ஓகேங்களா? இப்போ சிவப்பு அப்படின்னாவே நம்ம இயல்பாக ரோட்டில் சிவப்பு பார்த்து என்ன பண்ணுவோம்? நின்றுவோம், ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? க்ரீனுனா போகலாம் அப்படிங்கிற நிலை தெரியும். இது காமனாக தெரியக்கூடியது தான். இது போல் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான கிரகத்தோட தன்மை இருக்குது அப்படின்னு தான் அந்த நாளையே பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 7 days அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் பிரித்தாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலும் நம்மளோட பெரியவங்க 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 2 கிரகங்கள் சாயா கிரகங்களாகவும் 7 கிரகங்கள் முக்கியமான கிரகங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் 7 நாட்களாக பிரதிபலிக்குது. அந்த 7 நாட்களுக்கு பேரே அந்த நிறம் சார்ந்த பேரும் அதில் உள்ளடைந்து தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கான முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது உலக அறிந்த விஷயம். பட் ஒரு சித்தர்களின் வாழ்வியல் வழிமுறையில் வரவங்களுக்கு, ஆன்மீக ரீதியாக தமிழ் வழிமுறையில் வரவங்களுக்கு குருநாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தான் முதல் நாளாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ கமர்ஷியலாக அது மாறினங்காட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாளாக மாறிடுச்சு. இப்போ ஞாயிறு அப்படின்னா சுத்த தமிழில் அந்த ஞாயிறுக்கான இன்னொரு விளக்கம் சூரியன் அப்படின்னு வருவார். சூரியனோட நிறம் அந்த நாளை பிரதிபலிக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் ஆரஞ்சு நிறத்தில் அல்லது சூரியன் சார்ந்த நிறத்தில் ஒரு ஆடை அணிந்து கொள்வதன் மூலமாக அந்த சூரியனுக்கான தன்மை அந்த நபருக்கு கிடைக்கும். சூரியனுக்கான தன்மை அப்படிங்கிறது என்னென்னா நவகிரகங்களோட நாயகன். ஸோ தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லில் இருக்கிறவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். திங்கள் அப்படிங்கிறது சந்திரனுக்கான நாளாக சொல்லிடுறோம். சந்திரன் அப்படின்னாவே வெள்ளை நிறத்தை பிரதிபலிக்கக்கூடியது. வெள்ளை அல்லது வெள்ளை சார்ந்து இருக்கக்கூடிய மைல்டான ஒயிட் கலர் அல்லது லைட்டாக எல்லோயிஷில் வர மாதிரியான ட்ரெஸ்ஸை திங்கள் போடலாம். சூரியன் எப்படி ஒரு ஆளுமைக்கு வராரோ அதே மாதிரி சந்திரன் மனோ ஆளுமைக்காக வரக்கூடிய ஒரு நபர். ஸோ மனதை ஆளக்கூடியவர் சந்திரன், மனதுக்கானவரும் சந்திரன் தான். மனம் சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. ஸோ சந்திரனுக்கான நிறமான வெள்ளை நிறத்தை ஒரு திங்கட்கிழமை ஒருத்தர் அணிந்து கொள்வதன் மூலமாக அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு கூலாக, ரிலாக்ஸாக, கிளியர், ஃபோக்கஸ்டு மைண்டாக பண்ணுவார். செவ்வாய்க்கிழமை முருகன். ஸோ முருகன் அப்படின்னா 2 நிறத்தை மென்ஷன் பண்ணினாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிறம் சிவப்பே. ஓகேங்களா? ஸோ அதனால் செங்கொடி வேலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உலகத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிராண்டோட நிறங்கள், அதிகமான பிராண்டோட லோகோ எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் பேஷனட்டாக ஒரு விஷயத்தை செய்யணும், இறங்கி போய் ஒரு செயல்பாடுகளில் வெல்லணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே சிவப்பை தான் அணிந்திருப்பாங்க. ப்ளஸ் சிவப்பு நிறம் இன்டர்னலாக பார்த்தோம்னா நம்மளோட ஆர்கன்ஸு, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சிவப்பாக இருக்கிறங்காட்டிக்கு ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனித மனங்களை ஒரு நபரால் ஈர்க்க முடியும். ஸோ சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாக புதன் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் ப்ளஸ் குபேரருக்கும் இணைந்த தன்மை. இது பச்சை நிறத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினம். பச்சை செழிப்புக்கான நிறம், பச்சை அமைதிக்கான நிறம், பச்சை ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிறம். ஸோ குபேரரின் பச்சை என்பதே ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ அதிகபட்சமான கோயில்களில் இந்த பச்சை நிற பொட்டையை காமிக்கிறாங்க. வியாழன் குருநாள். குருவுக்கான நிறம் அப்படின்னு சொன்னோம்னா பூசம், பூசத்துக்கானது பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னன்னாவே தங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குருவுக்கான நிறம் தங்க நிறம்தான். குரு பீடத்தில் இருக்கிறவங்க, குரு தன்மையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே எல்லோவை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உடலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் எல்லோ அப்படிங்கிறது குருநாளுக்கான தன்மை. ஸோ எல்லோ போடுவதன் மூலமாக எதையுமே தெளிவாக பிரித்து ஆளக்கூடிய தன்மை ஒரு நபருக்கு கிடைக்கும். குரு எப்போதுமே கொடுக்கக்கூடியவர் தான். ஸோ அந்த எல்லோ நிறத்தை போடக்கூடிய நபர்கள் எதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். ஸோ கொடுக்கும் தன்மை இருக்கிறவங்க எல்லோவை போட சொல்லலாம். வெள்ளி சுக்கிரனுக்கான நிறம். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் போது சிவப்பும் வெள்ளையும் இணைந்த நிறத்தில் போடலாம் அல்லது பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அன்றைக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் தான் செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடியவர்.
ஸோ வெள்ளி வந்து சுக்கிரனுக்கானது. சனி வந்து மிக்ஸ்டு கலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நவ கிரகங்களுக்கான நாளாக சனி, கூடவே வந்து சனீஸ்வரர் பகவானுக்கு இருக்கக்கூடியது. இது 2 நிறத்தை சனிக்கிழமை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒன்று கருநீலம் சார்ந்த ஒரு நிறத்தை, அதாவது பிளாக்கும் இல்லாமல் நீளமும் இல்லாமல் இருக்கக்கூடிய கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் வந்து சனிக்கிழமை பிரதிபலிக்கலாம். அல்லது மல்டி கலர் இருக்கக்கூடியது. ஏன்னா இதை எப்படிங்க இதையெல்லாம் சொல்கிறீங்க, சும்மா ஏதோ கணக்கில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், ஒரு ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் யாக வேள்விகளை எல்லாம் நடத்துகிறாங்களோ, அந்த யாக வேள்விகளை நடத்தும் போது எந்தெந்த கிரகங்களுக்கு பண்ணுறாங்களோ அந்தந்த கிரகங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது அக்னியில் வந்து அவருக்காக கொடுக்க போகும்போது அந்தந்த நிறத்தை வச்சு தான் கொடுப்பாங்க. நவகிரகம் அப்படிங்கிறது தான் ஈஸி, எல்லாத்துக்கும் தெரியும். அது மல்டி கலர் துணியில் தான் வந்து அவருக்கு வந்து எனர்ஜியை கொடுப்பாங்க. ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறது மல்டி கலர். ஸோ இதையை ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சு, அதுவும் ஒரு குரு மூலமாக தெரிஞ்சு அதை அணிந்து கொண்டு அவரோட தொழிலையோ வேலையிலோ செயல்படுவதன் மூலமாக வெற்றிகள் இயல்பாகவே கிடைக்கும். இது இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில நிறங்கள் இருக்குது. அந்த நிறத்தை அவன் பிடித்து கொள்வதன் மூலமாக அவனுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது அவனோட ராசி, நட்சத்திரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், இதையை கவனித்து அதற்கப்புறம் அவன் இருக்கக்கூடிய ஒரு துறையை சார்ந்த ஒரு நிறத்தை செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுப்பதன் மூலமாக அதை அவங்க தொடர்ந்து போடுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தரும். ஓகே. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அனைவருமே வந்து இதையை தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அனைவருமே எத்தனை பேர் யோசிங்க, காலையில் குளிச்சதுக்கப்புறம் நம்மளோட வார்ட்ராப் ட்ரெஸ் கேட்டதில் போயிட்டு இதை போடலாமா, அதை போடலாமா, இதை போடலான்னு யோசிக்கிறோம். எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கும். இதையை தவிர்க்கிறதுக்காக பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ட்ரெஸ் ஃபார் ஆல் த டே அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இப்போ எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, போனால் ட்ரெஸ்ஸை மாற்றினாங்கன்னா வந்துடுவாங்க. எனக்கு ஆப்ஷன் ஒன்று இருந்தால் தான் மைண்ட் அதுக்கு போகும். அதனால் மைண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த நிறங்களே என்ன அப்படின்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நம்மளோட தாக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதற்காக சிங்கிள் கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே போட்டுக்கலாம். ஓகே. இல்லை ஒரு சரியான குரு வழி முறையில் எது ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சும் பயன்படுத்தலாம். ஓகே. நிறங்களை பற்றி நம்ம பேசுகிறதுனால இப்போது ஒரு நாட்களில் பிறந்தவங்களுக்கான ஃபேவரட் நிறங்கள் நீங்கள் சொன்னீங்க. இதே மாதிரி சில நிறங்கள் சிலவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொதுவாக சொல்லணும்னா கருப்பு பெருசாக வந்து யாரும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி ஆகாத நிறங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக வந்து ஆகாத நிறங்கள் அப்படின்னு உலகத்தில் எந்த நிறங்களும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட கிரகநிலைக்கு தகுந்த மாதிரி சில நிறங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ பிளாக்கை ஏன் எல்லோரும் பயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ நானே வந்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னோடய சகோதரிகள் யாராவது வந்தாங்கன்னா கருப்பு போட்டிருந்தாங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், ஏமா கருப்பு போடுற அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க என்ன பண்ணீங்கன்னா, குருஜி நீங்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு தான் உலகத்திலேயே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆடை. அந்த ஆடையை அணிவது தவறே இல்லை. ஆனால் அந்த ஆடையை அணியும் போது வரக்கூடிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஊடகமாக ஒரு நபரால் இருக்க முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து மதமும் வருடத்திற்கு ஒரு 48 நாள் மாலை போடக்கூடிய சபரிமலையோட முக்கியமான நிறமே கருப்பு தான். ஆனால் அப்போ அந்த நிறத்து இருக்கும்போது அவங்களே எப்படி இருக்கிறாங்க, அவங்களையே நம்ம சாமி அப்படின்னு தான் கூப்பிட்றோம். அப்போனா அந்த 48 நாட்களும் அவங்க உள்ளத்தால், உடலால், எண்ணத்தால், செயலால் தூய்மையாக இருந்து இறைவனை கும்பிட்றாங்க. அதனால் அந்த சக்தி அப்போ தாங்கி கொள்ள முடியும். மற்ற நாட்கள் அது ஆகாத ஒரு நிறமாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கருப்பை தவிர்க்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் எந்த மாதிரி துறையில் இருக்கீங்களோ அந்த துறைக்கான ஆடையை அணிந்து கொள்வதும் ஒரு நன்மையை தான் கொடுக்கும். அது என்ன மாதிரி துறைகள், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, இப்போ வந்து நீங்கள் அதிகமான மக்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்க. அந்த மக்களை பார்க்குற இடத்துல நீங்கள் மூஞ்சி அடிக்கிற மாதிரி ஒரு கலரை வச்சுருக்கீங்கன்னு வைங்க, பார்க்குறவங்க ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு சிவப்பு நிற ஆடையை போட்டு அதில் வரி வரியே இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு கருப்பு வெள்ளை இருக்கிற மாதிரி ஒரு ஆடையை போட்டிங்கன்னா பார்க்குறவங்க ரொம்ப நேரம் அந்த வீடியோவையே பார்க்க மாட்டாங்க, அந்த கண்டென்ட்டையே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஒரு மனிதன் அதிகபட்சமாக 10 செகண்ட் தான் ஒரு இடத்துல நிலைநிறுத்தி இருப்பான். அது ஒரு உலக அழகியே காமிச்சாலும் கூட. இப்போ ஏன் திரைப்படத்தில் வந்து டக்கு 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 டக்குன்னு மாற்றுறாங்க அப்படின்னா, மனித மனம் அதை எதிர்பார்க்குது. ஸோ அதை விட உடனேயே ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம்னா அது வந்து பார்க்குறக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஒரு சிவப்பு நிற ஆடையை போட்டுட்டு ஒருத்தரோட தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அடிக்கு மூஞ்சி அவன் பார்க்குறவன் அந்த தள்ளி விட்டுட்டு போயிடுவான்.
இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு. நான் தொடர்ந்து நிறைய சத்சங்கங்கள், நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துவேன். ஆனால் நான் குரு ஸ்தானத்தில் வந்தங்காட்டிக்கு நான் எல்லோவும் வெள்ளையும் தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? என்னோட அடையாளமே அதைத்தான் காமிப்போம். நமக்காக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட இல்லத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய தன்மையில் அந்த ஆடையில் வச்சுக்கலாம். மற்றபடி ஆடை எப்போதுமே துர்நாற்றம் வீசக்கூடாது, ஆடை கிழிந்ததாக இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் அவ்வை பாட்டி சொன்னது தான், கந்தையானாலும் கசக்கி கட்டு. கசக்கி கட்டுன்னா இப்போ இருக்கக்கூடிய துவைச்சு அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடு. எங்கே ஒரு துர்நாற்றங்கள் வருதோ, எங்கே ஒரு டேமேஜ் வருதோ, அங்கே ஒரு துர்சக்திகள் இயல்பாகவே வரும். அந்த துர்சக்திகள் ஒரு மனிதனுக்கு எண்ணங்களை உருவாக்கி அவனை செயல்களை செய்ய வைக்கும். அந்த செயல்களை ஒரு நெகட்டிவாக ஒரு செயலை செஞ்சால் நெகட்டிவ் தான் ஏற்படும். ஸோ அதற்கு ஆடை ஒரு பிரதிபலனாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆடையையும் நிறத்தையும் கவனத்திலேயே வைக்க சொல்கிறோம். அது இல்லாமல் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். புத்தாடை அணிந்து கொண்டு தூங்கவே கூடாது. என்ன சார் புதுசாக இருக்குது? நம்ம இது ரொம்ப ஒரு தவறான பார்வையில் நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது ஒரே ஒரு டைம் தான் புத்தாடை போட்டு நம்மளை உறங்க வைப்பாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டோம். ஸோ புத்தாடை போட்டு உறங்கக்கூடாதுங்கிறது நம்மளோட பெரியவங்களே ஆதி காலத்திலேயே பதிவு செஞ்சுருக்காங்க. நம்மளோட கடைசி ஆடை புத்தாடையாக இருக்கும். ஆடை இல்லாமல் வர நமக்கு கடைசியாக பார்த்து நம்மளை போட்டு அனுப்புவாங்க. அதுக்கு மட்டும்தான் புத்தாடை போடணும். அதனால் புத்தாடை போடுறவங்களுக்கு மரண பயம் வரும். ஃப்ரெஷ் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கலாம். அதனால் ஆடை அணியும் போது புத்தாடை அணிகிறது தவறே இல்லை. ஆனால் உறங்கும் போது புது ட்ரெஸ் போட்டுட்டு உறங்கக்கூடாது. அது இரவு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட, நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு நைட்டி போட்டோ அல்லது ஒரு பனியன் லுங்கியை போட்டோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுவே ஒரு பெரிய நெகட்டிவாக அவருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஒரு பய உணர்வு உண்டாகிடும். அதனால் புத்தாடையை போட்டு உறங்காதீர்கள். கோயிலுக்கு நம்ம போகிறது அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆகர்ஷணப்படுத்துவதற்காகத்தான். அந்த அதிர்வலைகளை ஆகர்ஷணப்படுத்தக்கூடியது 2 டைப் ஆஃப் கிளாத்து தான் சொல்கிறோம். ஒன்று பட்டு, இன்னொன்று காட்டன். அதையை விட்டுட்டு எதோ போடுறது, அந்த ஆடையால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஆடை வச்சு நம்ம பார்க்குறவங்க பார்வத்தை அதெல்லாம் விடுங்க. பார்க்குறவன் பார்க்கட்டும், நீங்கள் போடுறத போடுங்க, தவறே இல்லை. you need to receive more positive energy. For you want to receive more positive energy, அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக, ஒரு ஊடகமாக நீங்கள் மாறணும். ஊடகத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளம் ஆடை தான். ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ பெண்கள் சில பேர் இப்போது நல்லா காஸ்ட்லியாக ஒரு புடவை எடுத்திருப்பாங்க ரொம்ப நாள் முன்னாடி. அது எங்கேயாவது டேமேஜ் ஆகி சின்னதாக கிழிஞ்சிருக்கும். அதனால் அதை தூக்கி போட மனசு வராது. அப்படியே பத்திரமா பீரோவில் எடுத்து வச்சுப்பாங்க. ஒகேஷ்னலி கட்டுறவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரி கிழிந்த புடவைகளை உபயோகப்படுத்தலாமா? கிழிந்த பொருட்களை எதையுமே பயன்படுத்த வேண்டாம்னு தான் சொல்கிறோம். அப்படி உபயோகப்படுத்தும் போது அது ஏதாவது மேக்கப் பண்ணியாவது மறைக்காவது அவங்க பண்ணணும். அங்கே ஒரு எம்ப்ராய்டரி போடுறதுக்கோ அதாவது இது ஜப்பானில் உடைந்த பொருள்களுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. இது ஆதி காலத்தில் தமிழர்களும் வச்சுருந்தது தான். ஒரு பவுல் உடஞ்சிருச்சுன்னா அந்த பவுலை கோல்டால் உருக்கி அவங்க மேக்கப் பண்ணி வைப்பாங்க. ஸோ உடைஞ்சது அதை விட மதிப்பு இருக்குது. அதனால் ஒரு ஆடை நமக்கு கல்யாண நாளில் வாங்கியிருக்கலாம், உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இப்போ உங்கள் அம்மா இல்லாமல் இருக்கலாம், அது உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும். தாராளமாக அதை பயன்படுத்துங்க, தப்பில்லை. ஆனால் அதை மற்றவன் பார்த்து கிண்டல் பண்ணுவதற்கோ கேலி பண்ணுவதற்கோ, இத்தனை வச்சிருக்கிறா நகையெல்லாம் நல்லா போட்டிருக்கிறா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு தான் அடிபடும். சரிங்களா? ஏன்னா நம்ம மற்றவங்க கருத்துக்காக தான் வாழ்கிறோமே தவிர நம்மளோட கருத்துக்காக நம்ம வாழ்கிறதே இல்லை. ஸோ ஆதலால் மற்றவர்களுக்காக அதை மறைக்கணும். ஏன்னா ஆடை அப்படிங்கிறது மற்றவர்களுக்காகத்தான் வருது. ட்ரெஸ் ஃபார் அதர்ஸ், நாட் ஃபார் யுவர்ஸ். ஸோ அப்படிங்கும் போது அதை மறைத்து பயன்படுத்திக்கிறதும் தவறில்லை. அப்படி மறைக்கும் போது அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஆடையாக இருக்கும்போது அது தங்க ஜரிகையாலேயோ வெள்ளி ஜரிகையாலேயோ போடுறதில்ல, மதிப்பு கூட்டு தான் பண்ணுறீங்க. அதனால் அந்த ஆடைகளுக்கு விலை மதிப்பே இல்லாத ஆடையாக மாற்றி நீங்கள் பயன்படுத்துறது நன்மை தான். நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரி கிழமையில் பிறந்தவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் கலர்ஸ் சூஸ் பண்ணலாம், அது அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிகள் கோடி. வாழ்க.